டிப்ஸு நான் இன்றைக்கி உங்களுக்கு குண்டு கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் சொல்லித்தரேன். இது நார்த்தில் வந்து பைங்கன் பர்த்தான்னு சொல்லுவா. இது சப்பாத்தியோட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் 2 குண்டு கத்திரிக்காய். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சுட்டுடுங்க. சுட்டு விட்டு அந்த கத்திரிக்காயில் மேல் தோல் கருப்பான உடனே தோலை உரிச்சிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே தேவையான பொருட்கள் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள். முதல்ல ஒரு பாணலி எடுத்துக்கோங்க. அந்த பாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. பாதி வதங்கும்போது அதில் அந்த தக்காளியும் போட்டு வதக்குங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கும்போது இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காய் அதில் போட்டு நல்லா கலருங்க. கலரும்போது அதில் தேவையான அந்த உப்புலாம் வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டு நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டால் வாசனையாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு விரும்பி சாப்பிடுவார்கள். இது தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். தொட்டுன்றதுனா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் மெசேஜ் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி. பாய்.